ISO சர்டிபிகேஷன் ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இங்க எப்படி கோல்டுக்கு ஹால்மார்க் முத்திரை வந்து கேரண்டி வந்து தருதோ, அந்த கோல்டோட ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குதோ, அதே மாதிரி ISO சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிசினஸ் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ISO சர்டிஃபைடு கம்பெனி வந்து என்ன வந்து சொல்லும் அப்படின்னா, அதாவது இங்க மக்கள்கிட்டயும் சரி, அந்த நீங்க அவங்க காம்படிட்டர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கம்பெனி குளோபலா ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது வந்து இங்க சேஃப்டியா இருக்கலாம், இல்ல அப்படின்னா அதுக்கான குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸா வந்து இருக்கலாம். இங்க குளோபலா என்ன ஸ்டாண்டர்ட் சொல்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது இந்த ISO சர்டிஃபிகேட் மூலமா தெரிய வரும். அதே உங்களை நம்பி ஃபண்டிங் பண்ண போற ஆட்களுக்குமே சரி, அது வந்து ஒரு நம்பிக்கை தன்மையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் மாதிரி தான் உங்க கம்பெனிக்கு இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய பிளஸ் உங்க கம்பெனிக்கு வந்து அமையும். சரி, ஓகே, ISO சர்டிஃபிகேஷன் வந்து எடுக்க போறேன், என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் வந்து எடுக்கலாம்? பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ISO 9001 2015 ஒன்னு இருக்கு. அது உங்களோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத எடுத்து காமிக்கும். ISO எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும்? இங்க சின்ன பிசினஸ் வந்து ரன் பண்றீங்க, உங்க பிசினஸ் வந்து ஸ்மாலா தான் இருக்கு அப்படின்னும் போது இங்க 7 இருந்து 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. இதுவே நீங்க மீடியம் லெவலான பிசினஸ் வந்து ரன் பண்றீங்க அப்படின்னா 15 இருந்து 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இதுவே நீங்க பெரிய பிசினஸா இருக்கீங்க அப்படின்னா 30 இருந்து 60 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ இதுக்கப்புறமா லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்கிறது தான் உங்களை வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்றது. ISO ஸ்டாண்டர்ட் வந்து செக் பண்றதுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்து வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கிறது ஆடிட் வந்து பண்ணுவாங்க, டாக்குமெண்டேஷனை ரிவ்யூ பண்ணுவாங்க, அப்புறம் கேப் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டேஜ் 1 ஆஃப் ஆடிட்டா வந்து இருக்கு. அடுத்தது ஸ்டேஜ் 2 ஆஃப் ஆடிட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷனும் ப்ராசஸ் வெரிஃபிகேஷனும் வந்து பண்ணுவாங்க. இது எல்லாமே கரெக்டா முடிஞ்சிருந்தும் போது உங்களுக்கு ISO சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். ஸோ இதுல எங்கன்னா டவுட் இருக்கு, அந்த உங்களுக்கு கம்பெனிக்கு ISO சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கான ஹெல்ப் வந்து பண்ணி கொடுப்பாங்க.